தான் சுட்டிக்காட்டிய பிறகே 21ஆம் தேதி அவசரமாக விஷமுறிவு மருந்தான ஃபோமிபிசோல் ஆர்டர் செய்யப்பட்டு வாங்கப்பட்டதாக விடிய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கள்ளச்சாராய செய்தியை அறிந்தவுடனே கடந்த 20ஆம் தேதி கள்ளக்குறிச்சிக்கு விரைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை முறைகளை தான் கேட்டறிந்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். 34 உயிர்களை இழந்திருந்த அந்த நிமிடம் வரை மெத்தனால் விஷமுறிவு மருந்தான உயிர்காக்கும் ஃபாமிபிசோல் மருத்துவமனையில் இருப்பு இல்லை என்கிற வேதனையை செய்தியாளர்களிடத்தில் பகிர்ந்திருந்ததாகவும் அங்கு பணியில் இருந்த மருத்துவர்களே இதனை கவலையுடன் தெரிவித்ததாகவும் தெரிவித்துள்ளார். தான் சுட்டிக்காட்டிய பிறகே கடந்த 21ஆம் தேதி அவசரமாக விஷமுறிவு மருந்தான ஃபாமிபிசோல் ஆர்டர் செய்யப்பட்டு விடிய அரசு வாங்கியதாக சுட்டிக்காட்டியுள்ள கழக பொதுச் செயலாளர் 50க்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்த பிறகு மும்பையில் இருந்து தருவிக்கப்பட்ட ஃபாமிபிசோல் மருந்துகள் விழுப்புரம் மற்றும் சேலம் அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். உண்மையை மூடி மறைத்து இதனை எப்படியாவது மடைமாற்றி திசை திருப்பிவிடலாம் என நினைக்கும் விடியா திமுக அரசுக்கு சவால் விடுகிறேன் என்றும் ஜூன் 20ஆம் தேதி அரசு மருத்துவமனைகளில் எவ்வளவு ஃபாமிபிசோல் மருந்துகள் கையிருப்பில் இருந்தன என்பதற்கான ஆதாரத்தை வெளியிட தயாரா என பொதுச் செயலாளர் சவால் விடுத்துள்ளார். ஜூன் 20 அன்று உயிர்காக்கும் விஷமுறிவு மருந்தான ஃபாமிபிசோல் பயன்படுத்தப்பட்டிருந்தால் பேஷண்ட் கேஸ் ஷீட், ஹாஸ்பிட்டல் ட்ரக் இன்வென்டரி ரெக்கார்ட்ஸ் மற்றும் TNMSC கையிருப்பு பட்டியலை வெள்ளை அறிக்கையாக வெளியிட தயாரா என்றும் விடியா திமுக அரசுக்கு பொதுச் செயலாளர் கடும் சவால் விடுத்துள்ளார். ஒவ்வொரு நொடியும் ஒரு உயிரை காக்க போர்க்கால சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய பொன்னான நேரத்தை வீணடித்துவிட்டு 54 உயிர்களை இழந்த பிறகும் வீண் விவாதத்தை தொடராமல் எதிர்க்கட்சியின் ஆக்கப்பூர்வமான கருத்துகளையும் கேட்டு உயிரை காக்கின்ற பணிகளில் ஈடுபட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.